குழு வந்து ஃபிக்ஸ் வந்து குழந்தையுடைய மூளைக்கு போகிற நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது. ராமச்சந்திர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொண்டு போனோம். சனிக்கிழமை இரவு என் குழந்தையுடைய உயிர் பிரிந்து டாக்டர்கள் சொன்னார்கள், பாடியை கொண்டு போய் விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா, என் குழந்தையை அடக்கம் செய்வதா? மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய, திங்கட்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வந்து வீட்டு வாசற்படி வைத்து பாடின பாடல் தான் இந்த பாடல். என்னதான் என்ன என் மீட்பர் உயிரோடு, என்னதான் என்ன என் மீட்பர் உயிரோடு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வே, திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் குழந்தையுடைய பாடி வைத்து பாடினேன். என்னுடைய பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் குழந்தையை அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்து ஆண்டவர், நான் என்ன துரோகம் செஞ்சப்பா, எதற்காக என் பிள்ளை எடுத்து ஆண்டவர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிறவரை வாசனை வீச, அந்த குப்பி உடைக்கப்படும் பொழுது வாசனை வீசுகிறது போல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நான் உன்னை ஜீவ வாசனையாக பயன்படுத்துவேன். ஒப்பு கொடுத்து 2வது பிள்ளையும் இறந்து போனது. ஆண்டவர் வல்லமையை எடுத்து என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய கரத்தில் வல்லமையை பயன்படுத்த சின்ன குழந்தைகள் கூட தேம்பி ஆட ஆரம்பித்தார். நான் ஆராதனை செய்த சின்ன குழந்தைகள், 6 வயசு குழந்தைகள், 7 வயசு குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுதார்கள், பரலோகத்தை பார்த்தார்கள். இப்படி ஒரு நாள் ஜனங்களுக்குள்ள பயங்கர எழுப்புதல் உண்டான போது பிசாசு நேரடியாக வந்தார். 2:30 மணிக்கு காலையில் அதிகாலை பூமி பிளந்து ஒரு பெரிய வலுசர்மம், அதனுடைய முகம் மனிதனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்படும். என்னை பார்த்து சொன்னாங்க, லூக்காஸ் உன்னாலே ராஜ்யம் அழிக்கப்படுது, உனக்கு எத்தனை கோடி ஒண்ணு நான் சொல்லுவேன் தரேன், இயேசுவை நீ மகிமைப்படுத்தாதன்னு சொன்ன. நான் சொன்னேன், இயேசுவை மகிமைப்படுத்துவது தான் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், நான் உன்னை கொன்னுடுவேன். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என் தலை இருக்கிற ஒரு முடி கூட உன்னால எடுக்க முடியாது. இப்போ நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை விட மாட்டேன். அப்ப எனக்கு காரெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன டிவிஎஸ் எக்ஸல் வண்டி இருந்தது, அதுதான் ஊழியச்சு. ஊழியத்துக்கு ஒரு நான் சென்று பண்ணும்போது மழை பெய்து சகதியா இருந்தது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், கால் சிலைக்கு மேலாம் கழிச்சு அப்படியே கீழே விழுந்தேன். என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு பாதிக்கப்பட்டது, டிஸ்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து டாக்டர் சொல்றாங்க, இவருடைய அவ்வளவுதான் 2 கால்களும் 2 கைகளும் செயலிழந்து விடும். மருத்துவமனை ஒரு நாளைக்கு 30,000 என்னால் கட்ட முடியல. மருத்துவமனையிலேருந்து என்னை வெளியே வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னு சொல்லி வீட்டில் ஒரு டெட் பாடி போல கொண்டு வந்து கடத்திட்டாங்க. நானும் என் மனைவி அழுகிறோம். பிசாசு என்னை பார்த்து சிரிக்கிறான், உனக்கு எவ்வளவுதான், இதோடு உன்னுடைய கடைசி படிக்க நான் சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பம் என்று சொன்னேன். அப்பொழுது நான் அழுது கொண்டு தேவனை நோக்கி புலம்பி அழுது கொண்டு, என் மனைவி புலம்பி தேவனை நோக்கி,
8:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 12 வரையும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி போட்டு அழுது கொண்டிருக்க, சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணி ஜெபம். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். அந்த வார்த்தை வந்தது, எழும்பி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துக்குள் நிற்க ஆரம்பித்தேன், கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. உயிருக்கு போராடி நடக்க ஆரம்பித்தேன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அப்பொழுது வந்த பாடல் தான் இந்த பாடல். சீபா டைம் ஆயிடுச்சு. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. கற்றுக் கொடுத்தார். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணி பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணி பாய்ச்சிடுவேன். ஓ இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் நிகழ்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் நிகழ்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. கொஞ்ச நெஞ்சம் பாடுகள் அல்ல, பாடுகள் பாடப்பட பட கர்த்தருடைய கரத்தில் தேறினவனாக, பலமுள்ளவனாக, பராக்கிரம சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் ஆவியில பலமுள்ளவனாக இருக்கிறார். தேசங்களில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார், பட்டணங்களிலே பயன்படுத்த ஆரம்பித்தார், லட்சங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார், கோடிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். பாடல் மூலமா பல கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னால போக முடியல, அவ்வளோ பிஸியான. உண்மையை சொல்ற பாஸ்டர் கிருபை தான் நினைக்கிறேன். நமக்கு தான் 2-3 மெசேஜ். பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது, ஒரு நாள் கூட கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் உலகம் முழுவதும் பல தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பயன்பட போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு வேறு சிந்தை உண்டாக்குற அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து தேவனோடு இணைக்கிற ஊழியமாக, அரண்களை உடைக்கிற ஊழியமாக ஆண்டவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அனுதினமும் பல டிராவல், பல உபத்திரங்கள், நான் ஊழியத்தை செய்வதற்கு பயங்கர சத்துரு, பயங்கர போராட்டம். போன 2-3 வருஷத்துக்கு முடக்குவாதங்கள் வந்துவிட்டது. கைகள் முடக்க முடியாது, கால் முடக்க முடியாது, அவ்வளோ போராட்டம். அது மாத்திரம் ஸ்கின் அலர்ஜி, எவ்வளவு பிரச்சனை வர முடியுமோ. போன வருஷத்துல ஹார்ட் அட்டாக் மருத்துவமனைக்கு. இப்போ சமீபத்தில் என்னுடைய மனைவி ஐசியூல தான் 19 நாள் ஐசியூல தான் இன்னும் தெரியல, அவங்களும் வர வேண்டியது. பல உபத்திரவங்கள். ஆனா எத்தனை பாடுகள் பட்டவர் அப்பாவுக்காக ஊழியம் செய்வதற்கு தாகத்துக்கு அவருக்காக நீக்க 7 மடங்கு அக்கடியில் நின்றதுனால அந்த 3 வாலிபர்களையும் பாபிலோன் தேசத்திலே ராஜா உயர்த்துறது உண்மையானால், எத்தனை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், உங்களை என்னையும் தேறினவனாய் கர்த்தர் நிற்க வைத்து, அநேகரை தேற்ற வைத்து, அநேகரை தேறினவனை உருவாக்குவதற்கு 37 மார்க் வாங்கின ஒரு லூக்காஸ் சேகர உலகம் முழுவதும் பயன்படும். என்ன சொல்ல போனா, எந்த காலேஜில் என்ன சேர்த்துக்கலையோ அதே காலேஜில் போய் டீச் பண்ற அளவுக்கு கண்டிருக்கிறது. அதே லீடர்ஸ் தான், பெரிய லீடர்ஸ் பேர் சொல்ல விரும்பல. அவங்க போன் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குப்பா, நீங்க வரணும் எங்க சபைக்கு ஏன்னு சொன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பேச வைக்கிற தெய்வம் தான் நம்ம அப்பா. பயப்படாதீங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக எழுப்புங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. செல்போனை மணிக்கணக்கா பார்க்கறதை விட மணிக்கணக்கா மனிதரோடு பேசுறத, எல்லா ஐக்கியத்தை விட்டுட்டு தேவனோடு பேசுறத அதிகமாக்குங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது.
எல்லாருமே தேவன். நான் சொல்றேன், படித்தவனும் பாமரனால அர்ப்பணிக்கப்பட்ட எந்த மனுஷனையும் இயேசு பயன்படுத்த முடியும். ஒரு சாமியாரை பயன்படுத்தினாரா இல்லையா? ஏலிக்கு பேசாத கர்த்தர் யாருன்னு குழந்தைய பேசுறாரா இல்லையா? சொல்லுங்க, பேசுறாரா இல்லையா? ஒரு ஆசாரியனுடைய ஊழியம் எவ்வளவு தெரியுமா? எத்தனை வயசு தெரியுமா? 30 இருந்து 50 வயசு வரையும். ஆனா இந்த ஊழியத்தை சின்ன பிள்ளை செஞ்சானா இல்லையா? சொல்லுங்க, ஆசாரிய ஊழியத்துக்கு நியாயப்பிரமாணத்தின்படி இல்ல. ஆனா நியாயப்பிரமாணத்தில் இல்லைனாலும் கர்த்தருடைய அன்பு சகலத்தை மூடிவிடும். அவன் சொல்ல, ஒரு சாமியாரை கர்த்தர் பயன்படுத்தினாரா இல்லையா? சின்ன குழந்தைன்னு பேசுறாரு. அவன் சொல்ல, பேசுறா இல்லையா? அதே சின்ன பையன் தான். ஆமென். 1 சாமுவேல் 3:1 வாசிக்கும் பொழுது அவன் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே போய் வந்துட்டான். அவன் அதிகாலையிலே ஆலயத்தின் கதவுகளை திறந்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நினைச்சா எவரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்த ஆசீர்வதிக்க முடியும். அவரை நேசிங்க, அவரை அன்பு கூறுங்க, அவரோடு கூட பழகுங்க. யோவான் சொன்னா, நீ அவரோடு பழகி, அவன் சொல்லுவான், அவரோடு பழகி அவரோடு பழகுக்கு சமாதானம் வரும். அவன் தூளை போல, அவன் சொல்ல, தங்கத்தை கொடுப்பார். அவன் கோபேரி தங்கத்தை போல, ஆட்டுக்கற்களை போல தங்கத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நிச்சயம் சொல்றேன், 2025